வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரோட குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க, இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 8 ஏப்ரல் 2026ங்க. சரிங்களா? இதுதான் என்னையோட தினமலர் பேப்பர்ஸ். 1 by 1 பார்க்கலாமா? இடமிருந்து வளம். முதல் கேள்வி, பண்டைய அதிசயங்களில் மீதம் இருக்கும் ஒரே அதிசயம். பண்டைய அதிசயத்தில் எகிப்து பிரமிடு சொல்லலாம், பாபிலோனில் தொங்கும் தோட்டம் சொல்லலாம், ஒலிம்பியா தேவி சிலையை சொல்லலாம். ஸோ அதில் கடைசி மீதி இப்போ உள்ள அதிசயத்தில் இருக்குன்னா பிரமிடு. என்னது? எகிப்து பிரமிடு. மீ பிரமிடு இல்லைன்னா பிரமிடு. மீ சொன்னீங்கன்னா பிரமிடு. ஓகே, பிரமிட். ஓகே, 8 நாளும் போடலாம், 2 நாளும் போடலாம். பிரமிடு. ஓகே, பிரமிடில் வந்து கிசாவின் பெரிய பிரமிடு தான் அங்கே ஃபேமஸ் எகிப்தில் இருக்கிறது. சரிங்க. 1 மேலேருந்து கீழே என்ன? நவீன ஓவிய தந்தை. ஓவிய தந்தை அப்படின்னா பிகாசோ. பிகாசோவுடைய ஓவியம். ஓகே, 7 இடமிருந்து வளம் கால ஆன்சருங்க. அசாமில் உள்ள கசிரங்கா, அந்த பொங்காவுடைய நேம் பாருங்க, கசிரங்கா தேசிய பொங்கை. இந்த விலங்குக்கான சரணாலயம். ஆல்ரெடி ஹிண்ட் வந்தாச்சு. எஹினோசஸ்க்குள்ளது காண்டாமிருகம். எதுக்குள்ளது? காண்டாமிருகத்துக்குள்ள சரணாலயம். ஓகே, 2 மேலேருந்து கீழே பாருங்க, 2 ஹிண்ட் வந்தாச்சுங்க. வெளியே கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே மென்மையாகவும் இருக்குமா. நீல ஆரம்பிச்சுக்குங்க. ஸ்வீட்ஸு, மிட்டாய். அப்படின்னா வெளியில் மெதுமெதுப்பாக உள்ள நம்ம சீனி மிட்டாயின்னு சொல்லுவோம், தேன் மிட்டாயின்னு சொல்லுவோம், ரெட்டிஷாக இருக்கும்ல, அந்த மாதிரி மிட்டாய். எல்லாமே மிட்டாயின்னு தான் சொல்லுவோம். 6 மேலேருந்து கீழே சிங்கார வீலனை தேவா பாடலுக்கு நாதஸ்வரம் வாசித்தவர். டேஷ் அருணாச்சலம். இவர் வந்து டேஷ் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அருணாச்சலம்னு காரக்குறிச்சி அருணாச்சலம். குறிச்சி அருணாச்சலம். சரிங்க. 10 இடமிருந்து வளம் என்ன? தகாது, முடியாது. தகும், செல்ல தகும். ஓகே, 4 மேலேருந்து கீழே என்ன? இம்மில் முடிஞ்சிச்சு. சுமை, வெயிட்டு. வெயிட்டை வந்து பாதம்னு சொல்லலாமா? பாதம்னா வெயிட்டு. சரி. 3 வீண் பழி. தேவையில்லாமல் பழி சொல்லி போடுறாங்க, அவதூறு போடுறாங்க. ஆனால் 2 அடுத்து இருக்கு. அபாண்டமாக பழி போட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. வீண் பழி, அபாண்டம் சொல்லலாம். சரி. 5 மேலேருந்து கீழே அப்போ என்ன? ஆடம்பரம். ஆடம்பரம் வந்து பகட்டு, வீண் பகட்டு. பகட்டுன்னா ஆடம்பரம்னு சொல்லலாம். இங்கே வந்துக்கு. ஆடம்பரம்னாலே தற்பமை காமிச்சிட்டு இருக்கு. இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்லணும்னா டம்பட்டம் அடிக்கான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓவர் டம்பட்டம் அடிச்சுட்டு அலையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டம்பம் அப்படின்னு சொல்லலாமா? டம்பட்டம் அடிக்காதங்கிறத டம்பம். சரிங்களா? சரி. 8 இடமிருந்து வளம் என்ன? வீண் பிடிவாதம். வீண் பிடிவாதத்தை தவலாம் பிடிக்காத வந்து முகன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து இம்மு வந்துருக்கு. வீண் பிடிவாதத்தை வந்து முகட்டுன்னு சொல்லலாம், இல்லை முகட்டு சொல்லலாம். எட்டு, வீம்பு பிடிச்சிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் பேச்சு வழக்கில் உள்ள சொல்லு. 8 மேலேருந்து கீழே பாருங்க. பந்தா, இருமாப்பு. படப்பெயர் கூட என்னது? வீல ஆரம்பிச்சிருக்கு. வீராப்பா இருக்கான். வீராப்பு. இதுவும் பேச்சு வழக்கு சொல்லுதான்.
சரி. 11 இடமிருந்து. இந்த சமயத்தில், சமயம்னா இந்த நேரத்தில், சமயம்னா நேரத்தை சொல்லுது. ஓகே, இன்னொன்று மதத்தையும் சொல்லுது. இந்த சமயத்தில் அப்படின்னா இந்த நேரத்தில், இப்பொழுது, இங்கே 4 எழுத்து தான். அப்போ இப்போது. சரிங்க. 12 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் நேர்களில் யாழ் எடுத்து எனக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா? யாழ்னா இசைக்கருவிங்க. துன்பம் நேர்களில் யாழ் எடுத்து எனக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா? யார்? பாரதிதாசன் சொன்னது. துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து என்னோட காதலை அந்த மியூசிக் மாதிரி பண்ணுறதுக்கு பண்ண மாட்டாயா அப்படின்னு சொல்கிறார். துன்பம். சரி. 16 இடமிருந்து வளம் என்ன? கப்பலை நிறுத்த தேவை. கப்பலை நிறுத்தணும்னா ஆங்கர். ஆங்கர்னா நங்கூரம்னு சொல்லுவோம். சரி. நம்ம 16 மேலேருந்து கீழே என்ன? காக்கையை ஏமாற்றி வடை தின்னதான். காக்கையை ஏமாற்றி வடையை வச்சுன்னு பாட்டி காக்கை வடை சுட்ட கதை. இந்த பழம் பிடிக்கும்னுச்சான். யாருன்னா நரி தான். இந்த பழம் பிடிக்கும்னா நரிக்கு கிரேப்ஸ் எட்டலை. ஸோ உடனே மற்றவங்கள்ட சொல்லிட்டாங்க கிரேப்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு. 17 மேலேருந்து கீழ். வளைந்த முதுகு. முதுகு வளைஞ்சிருந்ததுன்னா ஹன்ச்பேக் அப்படின்னா கூன்னு சொல்லுவோம். ஓகே. 13 இடமிருந்து வளம். அறிவாளுக்கு பெயர் பெற்ற ஊர். அறிவாளுக்கு பெயர் பெற்ற ஊர்னா திருப்பாச்சி தாங்க. விஜய் நடித்த திரைப்பட தலைப்பும் கூட. ஸோ திருப்பாச்சி தான். ஸோ திருப்பாச்சி. ஓகே. 9 மேலேருந்து கீழே. எல்லாரும் டேஷுக்கு வேட்பாளருக்கு வழிவிடுங்க. எல்லாரும் போங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் நகருங்க. வேட்பாளர் தலைவர் 5 வருஷம் வேணாம் போகணும். நகருங்கள். வேட்பாளர் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 14 இடமிருந்து வளம். ரத்தத்தின் நிறம். ரத்தத்தோட நிறம் ட்ரெட்டு தாங்க. ட்ரெட்டுன்னா என்னன்னு சொல்லுவோம்? சிகப்பு. சரி, கடைசி கேள்விங்க. 15 மேலேருந்து. டேஷ் பசித்தாலும் புல்லை தின்னாது. புலிக்கு பசியே எடுத்தாலும் அது புல்லை தின்னாது. ஏன்னா அது மாமிசத்தை தான் சாப்பிடும். புலி பேச்சு வழக்கில் எழுதையில கரெக்டாக எழுதணும். புலிக்கு பசித்தாலும் புல்லை சாப்பிடாது. இன்னைக்குள்ள எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஆன்சர் ரெடி பண்ணதுக்கு லேட் ஆகிடுச்சு. பேப்பர் கிடச்சதும் லேட்டுங்க. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன். இன்னைக்குள்ள வீடியோவில் எதுவும் தப்பாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.